நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக Instagram இல்லனா YouTube தொறப்போம். நம்ம இதுதான் பார்க்கணும் அப்படின்னு வருவோம். ஆனா நம்மளே அறியாம ஜஸ்ட் ஒரே ஒரு ஷார்ட்ஸ கிளிக் பண்ணுவோம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்போம். ஒரு 10, 15 வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். ஐயோ! நம்ம அந்த வீடியோ பார்க்க வந்தோம்ல அப்படின்ட்டு தோணும். இந்த மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கா? இல்ல ஏன் நீங்க உங்களையே அறியாம இப்படி ஆட்டோமேட்டிக்கா பண்றீங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்படியெல்லாம் யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்படி நம்ம பண்றதுக்கு காரணம் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் தான். நம்ம எப்பயுமே ஃபோக்கஸ்டா இருந்தா நம்ம என்ன விஷயத்தை தேடி வந்தோமோ அந்த விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணுவோம், அடைவோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ்ட் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் எப்படி கம்மியாக்குறது அப்படிங்கிறதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, எப்படி ஒரு டைமை மேனேஜ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எத்தனை நாள் நம்ம ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருப்போமோ அதை பொறுத்து தான் நம்மளோட வெற்றியும் அமையும். சுருக்கமா சொல்ல போனா ஃபோக்கஸை பொறுத்து தான் நம்மளோட ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்ணுவோமா இல்லையா அப்படின்னே நமக்கு தெரியும். ஸோ இப்பேற்பட்ட வேல்யூபிளான ஃபோக்கஸ்டை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் க்ரோ வித் அருண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல சிம்பிள். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருந்தா அதை மட்டும் பாருங்க. மண்டைக்குள்ள எந்த சிந்தனையும் ஓடக்கூடாது. ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்களோ, என்ன ஒர்க்கா வேணா இருக்கலாம், ஜஸ்ட் அதை மட்டும் ஃபோக்கஸ்டா பண்ணிட்டு இருங்க. உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி பொருட்களை அங்க வைக்காதீங்க. ரெண்டாவது, நம்ம மொபைல் போன்னாலேயே நம்மளோட ஃபோக்கஸ்ட் கம்மியாகும். ஸோ தேவையான நோட்டிஃபிகேஷனை மட்டும் ஆன் பண்ணி வைங்க. வாட்ஸ்அப்ல ஏதாவது முக்கியமான மெசேஜஸ் வரும்னா வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. இல்லைன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்டான மெயில் வரும்னா மெயில் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. இந்த மாதிரி எதுலெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸான காரியங்கள் உங்களை தேடி வருமோ அதோட நோட்டிஃபிகேஷனை மட்டும் ஆன் பண்ணி வைங்க. ஏன்னா இருக்கிறதுலே பிக்கஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் நம்ம மொபைல் ஃபோன் தான். மூணாவது, ப்ராப்பர் ஸ்லீப், நாட் ஸ்க்ரோல். கரெக்டாக நம்ம தூங்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அப்படியே நோண்டிக்கிட்டே தூங்கிட்டே இருப்போம். 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், 12 மணிக்கு இல்லைனா 1 மணிக்கு தான் முடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம தூங்கி எந்திரிச்சு காலையில் ரொம்ப லேட்டாக எந்திரிப்போம். லேட்டாக எந்திரிச்சக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு எந்திரிக்கிறோம்னு வச்சுக்கலாம். 10 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசியாகவே தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அப்போ மறுபடியும் சாப்பிட்டு இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு இருப்போம். இல்லைனா வேலைக்கு போகணுமா அப்படின்னு தோணும். இந்த மாதிரி நம்ம லேட் நைட் தூங்கி லேட்டாக எந்திரிக்கிறோம், இல்லைனா லேட் நைட் தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸ்டு ரொம்பவே பாதிப்பாகும். நம்மளால கான்சியஸாகவும் இருக்க முடியாது. நல்லா லேசினஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்பு ஒரு மிஷின் மாதிரி, அதுக்கான ரெஸ்ட்டை கொடுத்தாதான் அடுத்த நாள் அந்த மிஷின் நல்லா ப்ரொடக்டிவா வேலை செய்யும். அதை விட்டுட்டு 24 ஹவர்ஸ் ஓட்டிக்கிட்டே இருந்தா போக வேண்டியதுதான் மேல. ஸோ ரெஸ்ட் ரொம்ப 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 முக்கியம். ஸோ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் ஃபோனை நோண்டாதீங்க, வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் ரெஸ்ட் எடுக்காதீங்க. நாலாவது, ஃபுட் ரொட்டீன். நம்ம காலையில் 8 to 9 சாப்பிட்டே ஆகணும்னா அந்த டைமுக்கு சாப்பிட்றணும். இல்லை கொஞ்ச நேரம் தள்ளி சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா லஞ்சும் உங்களுக்கு அதே மாதிரி தான் ஸ்கிப் ஆகும். 1 to 2 சாப்பிட்டாகணும்னா அந்த டைமில் சாப்பிட்றணும். அதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், இல்லை சாப்பிட வேண்டாம் நைட்டு ஒரே முட்டை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா தளபதி சொல்கிற மாதிரி, when wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. இந்த மாதிரிலாம் நடக்கலாம். அஞ்சாவது, ஸ்டார்ட் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளை விட இன்னொருத்தனை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். சே, அவன் உண்மையிலே கெத்து, அவன் உண்மையிலே கிரேட்டு, எவனோ எங்கேயோ சாதிக்கிறான், ஆனால் என்னால் முடியலை, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கானுங்க, நான் மட்டும் ஏன் இந்த மாதிரி இந்த நிலைமையிலே இருக்கேன், என் கூட படித்தவன் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு உங்களை தாழ்த்தி மற்றவனை உயர்த்தி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. என்னைக்குமே உங்களை நீங்கள் வேல்யூ பண்ண கற்றுக்கோங்க. உங்களுக்கு கீழே தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுக்காக தலைக்கணம் பிடிச்சி ஆடாதீங்க. ஸோ உங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நான் சொல்ல போகிறதே உங்களுக்கு கஷ்டத்தை கூட கொடுக்கலாம். உங்களை யார் நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அவங்கள உங்கள் லைஃப்ல இருந்தே கம்ப்ளீட்டாக ஒதுக்கி வச்சுருங்க, தள்ளி வச்சுருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிஸ்னஸ் ஐடியாவோ இல்லை வேற ஏதோ ஒரு ஐடியா வருது, அது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது அவன் டே இல்லடா இதெல்லாம் உன்னால முடியாது, இது நமக்கு தேவையில்லாத விஷயம்டா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, லைஃபை வாழுடா, என்ஜாய் பண்ணி வாழ்றா
அப்படின்னு சொல்லுவான். ஆனா எண்ட் ஆஃப் தி டே நீங்க கஷ்டப்படுறத அவன் அவ்வளோ கேர் பண்ணிக்கவும் மாட்டான். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸை தள்ளி வச்சிருங்க. என்ன ப்ரோ, அவன் எனக்கு எவ்வளோ வருஷம் ஃப்ரெண்டு தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 20 வருஷமும் நீங்க முன்னேறாம இருக்கிறதுக்கு அவனும் ஒரு காரணம். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வேலையெல்லாம் எதுக்குடா, வேற வேணா பார்ப்பான், இன்னைக்கு நீ என்ஜாய் பண்ணலன்னா நாளைக்கு நீ எப்படி இருப்பேன்னு தெரியாது அப்படின்ட்டு உங்களை எப்படியா மண்டை கழுவுறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ரெண்டை அவாய்ட் பண்ணிடுங்க உங்க லைஃப்ல இருந்து. ஒரு நல்ல ஃப்ரெண்டுனா யாரு, அவன் உங்களை வெளியே கூப்பிட்றான், டே இல்லடா எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னா, டே பரவாயில்ல நீ என் கூட வெளியே வர வேண்டாம், முதல்ல உன்னோட ஒர்க்கை முடி, அதுக்கப்புறம் நீ ஃப்ரீயா இருந்தா வா நம்ம 2 பேரும் என்ஜாய் பண்ணலாம். உன்னோட ஒர்க்கை விட்டுட்டு நீங்க என் கூட என்ஜாய் பண்ணணும்ட்டு இல்லடா, முதல்ல உனக்கு வேலை தான் முக்கியம், போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்றவன் தான் ஃப்ரெண்டு. பட் அந்த மாதிரி இங்க யாருமே இல்லை. ஸோ அப்படின்ட்டு சொல்ற ஒருத்தனை உங்களுக்கு ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க. இது மட்டும் இந்த வீடியோவை நீங்க நல்லா கவனிச்சிருக்கலாம். ஆனா இப்போ இதுக்கப்புறம் இந்த வீடியோவை நல்லா கூர்ந்து கவனிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன், டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சார்ட் காட்ட போறேன். இந்த சார்ட்ல இருக்கிற மாதிரி உங்களோட வேலைகளை பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கோங்க. முதல் பாக்ஸ் பாத்தீங்கன்னா அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அண்ட் அர்ஜென்ட்டா இருக்கோ அதெல்லாம் அதுல பண்ணிருங்க. உடனே பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை அப்படிங்கிற விஷயத்த அதுல எழுதிருங்க. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட். பண்ணணும், இன்னைக்கு பண்ணணும், ஆனா எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை ரெண்டாவது பாக்ஸ்ல எழுதுங்க. மூணாவது அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட். இந்த விஷயத்த பண்ணணும், ஆனா இன்னைக்கு தான் பண்ணணும், இப்பதான் பண்ணணும்னு ஒரு அவசியமும் இல்லை, எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிற விஷயத்த இந்த டப்பால ஃபில் பண்ணிருங்க. நாலாவது நாட் அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட். இதுல என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட டைம் மேனேஜ்மெண்ட்ல எது வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் தான். அது நாட் அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட், தேவையே இல்லாத இது. இப்போ தமிழ்ல புரியற மாதிரி சொல்றேன், எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ரெண்டாவது முக்கியமான வேலை ஆனா அவசரம் இல்லை அப்படின்னா அதை ரெண்டாவது பாக்ஸ்ல எழுதுங்க. மூணாவது அவசரம் இல்லை ஆனா இது பண்ணணும், இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மூணாவது பாக்ஸ்ல எழுதுங்க. நாலாவது பாக்ஸ்ல தயவு செய்து எதுவுமே ஃபில் பண்ணாதீங்க, ஏன்னா அது யூஸ்லெஸ் தான். நீங்க அந்த செயல்களை பண்றீங்கன்னு தெரிஞ்சா அதை விட்டுருங்க, அது உங்களுக்கு ஒரு யூஸ்லெஸ் மாதிரி. இதை பிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட டே டு டூ லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா உங்க வேலையை பார்ப்பீங்க. உங்களுக்கு எப்படி டு டூ லிஸ்ட் மெயின்டைன் பண்ணணும்னு தெரியலன்னா ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ கீழே கமெண்ட்ல ஒரு ரெட் கலர் ஹார்ட்டினை கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் எப்படி டு டூ லிஸ்ட் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கே என்னோட சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற மூலியமா நீங்களும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்பேன். இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களோட போனுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.